எல்லாருக்கும் இப்போ நம்ம பசங்க எல்லாருமே இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கராட்டேங்கிற ஒரு ஆர்ட் தான். பட் இந்த ஆர்ட்டுடைய வந்த இடம் வந்து ஜாப்பனீஸுங்கிற ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து இந்த ஜாப்பனீஸ் கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஜப்பான் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போகுது. பட் இது கராட்டே அப்படிங்கிறது இந்த ஆர்ட், இது வந்து ஒரு ஆர்ட் தான், ஓகேங்களா? பட் அந்த ஸ்போர்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இங்கே நம்ம வந்து ஜாப்பனீஸை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஜப்பானுடைய ஆர்ட் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா டிசிப்ளினில் யார் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள்லாம் மேற்கொண்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புள் மட்டும்தான் அந்த டிசிப்ளினில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணம் தான் ஜாப்பனீஸ் பீப்புள்கிட்ட வருகிற ஒரு ஆர்ட்டு, அது ஒழுக்கத்தை போதிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆர்ட்டை, அதாவது இந்த கராட்டேங்கிற ஆர்ட்டை வந்து ஸ்கூலு, காலேஜஸ், வேற எங்க சில மதரசாக்களும் இதை வந்து டீச் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா டிசிப்ளின் 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 தான். பட் இதை கற்றுக்கிட்டா டிசிப்ளினோட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அது இல்லை மறைமுகமாக தான் இருக்குது, அது தெரியாது, புரியல. நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொன்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். கராட்டே கற்றுக்கிட்ட எந்த பீப்புளுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாஸ்டராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, ரோட்டில் இறங்கி இந்த அதில் சொல்லி சண்டைகள் போடுகிறதோ, தேவையில்லாமல் பிரச்சனைகளை பெருசு பண்ணுவதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பதிவாகவே இல்லை. இருக்கலாம் ஏதாவது ஒரு ரேர் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த கராட்டேவுடைய பீப்புள் வந்து நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது ஒரு தப்பான விஷயம் பண்ணலாம், கராட்டே ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சொல்லியிருக்கிறோம் இந்த ஆர்ட் என்ன பண்ணுதுன்னா ஒபே பண்ணி கற்றுக் கொடுக்குது. உலகத்திலேயே ஒபே வந்து கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னா உலகத்துக்கே இஸ்லாம் மட்டும்தான் ஒபே பண்ண கற்றுக் கொடுக்குது. அதுக்கு முன்னாடி எங்கேயுமே ஒபே பண்ணுற ஃபார்முலாவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நான் சொல்றது ரிசர்ச். ஏன் வந்து ஒபே பண்றது, ஏன் டிசிப்ளின் பண்றதை பத்தி மட்டுமே நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மக்களுக்கு தேவையான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒழுங்குங்கிற டிசிப்ளின் மட்டும்தான். நம்ம எவ்வளோ படிக்கலாம், எவ்வளோ ஜாப் வந்து சம்பாதிக்கலாம், பட் அது வந்து ஒரு டிசிப்ளினான பீப்புள்கிட்ட போனால் மட்டும்தான்